பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ராங்கிற பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். என்னோடு கூட ஒரு சிலர் உடன் ஊழியர்களாக இருக்கிறாங்க, சிலர் குடும்பமாக என்னோட கூட இருந்து ஊழியத்தை செய்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே உத்தரப்பிரதேசத்தில் 8 வருடம் அந்த ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகிறேன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நம்ம சோன்பத்ரா ஜில்லாவில் இருக்கிறோம். நம்மளுடைய ஆசிரமம் வாடகைக்கு எடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஊழியக்காரர்களுக்கான பயிற்சியும் அங்கே கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஜார்க்கண்டில் இருந்து, மத்திய பிரதேசத்தில் இருந்து, பீகாரில் இருந்தெல்லாம் கற்றுக்கொள்கிறதுக்கு ஆர்வமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் வருகிறாங்க. நீங்கள் தொடர்ந்து எனக்காகவும் என்னோடய ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மிகுந்த நெருக்கடிகளும் மிகுந்த போராட்டங்களையும் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, போகிற இடங்களிலெல்லாம் எங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, பலவிதமான போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் கூட கர்த்தர் கொடுத்த கிருபையான பலத்தினாலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க. இன்னும் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய பலத்தை திரட்டும். என்னோடு கூட இருக்கிறவர்களை கர்த்தர் காக்கும்படியாகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களிடத்திலே நான் அதிகமாக கேட்கிற காரியம் அதுதான். பொருளாதார தேவைகளும் உண்டு, அதுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் ஏவப்படும் என்று சொன்னால் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நம்ம சபையின் பாரம்ங்கிற தலைப்பின் கீழே சபைகளை குறித்த காரியங்கள், சபையில் இன்றைக்கி என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு வாரம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ ஒரு சில வாரங்களாக மனிதனுடைய தனித்தன்மைகளை குறித்து, கர்த்தராகிய ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது எப்படி சிருஷ்டித்தார், எப்படி மனுஷன் இருந்தான், எப்படி இருந்திருக்கணும், சபையானது இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது, எந்த நிலையில் சபை இருந்திருக்கணும் அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முந்தின நிகழ்ச்சியில் என்ன பேசுனேன்னு சொல்லி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், யூடியூப்பில் நீங்கள் போனாலும் அங்கே ஜேடிகே அப்படிங்கிற சேனலில் என்னுடைய பெயரை ஜேடிகேன்னு போட்டு என்னுடைய பெயரை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கும். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக பேசி கொண்டு வர்றதுனால இன்றைக்கி இப்போ இன்றைக்கி பேசுகிறத மாத்திரம் கேட்டிங்கன்னா சில பேருக்கு என்ன இப்படி பேசியிருக்கிறாங்களே அப்படின்னு சில விஷயங்கள் புரியாமல் போகலாம். அப்போ நீங்கள் முழுசாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வாரமும் நம்ம சனிக்கிழமை காலையில் 7:30க்கு பேசுகிறோம். அது போக இந்த நிகழ்ச்சி யூடியூப்லேயும் வரும். நீங்கள் அப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு முழுசாக ஏன்னு சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் இங்கே ஒரு 1/2 மணி நேரம். இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே எல்லா விஷயத்தையும் நான் ஒரே நாளில் பேச முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிக்கிட்டு வரேன். இது ஒரு வேத பாடத்தை போல் நான் உங்களுக்கு படிப்பிச்சுக்கிட்டு வர்றதுனால நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கேன் அதை குறித்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். போன வாரம் கூட நான் உங்களுக்கு சொல்லும் போது இப்படியே சொல்லி முடிச்சிருந்தேன். எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் இங்கே சொல்லியிருக்குது. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை, அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். அதாவது கர்த்தராகிய ஆண்டவர் மனுஷனுடைய பாதத்திற்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தினார். ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை உண்டாக்கின பொழுது சகல அதிகாரத்தையும் கொடுத்தார். பூமியில் இருக்கிற அத்தனையும் ஆண்டு கொள்ளும்படி பூமி, தண்ணீரில் இருக்கிறவைகள், ஆகாயத்தில் இருக்கும் பறவைகள் எல்லாவற்றையும் மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அப்போ மனுஷனுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்தார். அப்படி இருந்தும் எதுவுமே மனுஷனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நான் போன வாரம் பார்க்கும்போது கூட அதில் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், மனுஷன் இன்றைக்கி இருக்கிறது போல இல்லை. கர்த்தர் ஆதி நாட்களில் மனுஷனை படைக்கும் பொழுது இன்றைக்கி இருக்கிற நிலையில் அவன் இல்லை. அவனை படைக்கும் பொழுது கர்த்தர் தம்மை போல தம்முடைய சாயலிலே உண்டாக்கினார். அவரை போலவே அவர் உருவாக்கினார். எப்படி அவர் இருக்கிறாரோ அப்படியே மனுஷரை உருவாக்கினார். எப்படி அவருடைய தோற்றம் இருக்குது, எப்படி அவருக்கு அதிகாரம் இருக்குது, அதே போலவே எல்லாவற்றிலேயும் அவரை போலவே. அதாவது இப்போ கோழி இருக்குது, கோழியுடைய குஞ்சு, கோழிக்கு பிறக்கிற குஞ்சு எப்படி இருக்கும், அது கோழியை போல தான் இருக்கும். கோழியை போலவோ சேவல் போலவோ இருக்கும். அது ரெண்டுமே அது போலவே தான் பறக்கும், அது போலவே தான் எல்லாமே செய்யும். ஆட்டுக்கோ மாட்டுக்கோ பிறக்கிறவைகளும் அது போல தான் ஆடு மாடு போல இருக்கும். யார் பிறப்பிக்கிறாங்களோ அவங்களே போல இருக்கும். அந்த மரபணு, அந்த டிஎன்ஏ எப்படி இருக்குதோ அப்படி தான் இருக்கும். அதே போல் மனுஷனை பிறப்பித்தவர் தேவனாகிய கர்த்தர் முதல் மனுஷன் ஆதாம அவர் போலவே உருவாக்கிட்டு
அந்த மனுஷனுக்குள்ளே தம்முடைய ஜீவனை கொடுத்தார்னு வேதம் சொல்லுது. தம்முடைய ஆத்மாவை கொடுத்தார். அவன் நாசியில ஊதி அவருடைய ஆவியை கொடுத்ததுனால அவன் ஜீவனுள்ள ஆத்மாவானான். மனுஷனுடைய உடம்பு மண்ணினாலே உண்டாக்கப்பட்டிருந்தாலும், அதை உண்டாக்கினதும் கர்த்தர் தான். அது மண்ணினாலே உண்டாக்கப்பட்டிருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி தேவனாலே உண்டானது அப்படின்னு சொல்லி அதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாக பேசியிருந்தேன். அப்படி அவனுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். ஆனால் இன்னைக்கு அந்த அதிகாரம் மனுஷனுக்குள்ளே இல்லை. நீங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் இங்கே எழுதியிருக்குது. அதை வாசிங்கன்னா, அவர் தேவ தூதர்களையும், அங்கே வேதம் சொல்லுது, தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா. அப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், அதாவது நான் உங்களுக்கு பாதியிலேருந்து பேசுகிறதுல பல பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன்னா போன வாரம் நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். அது தொடர்ச்சியாக பார்த்தா உங்களுக்கு இன்னும் நிறைய புரியும் உங்களுக்கு. அப்போ இங்கே அடுத்த வசனம் இங்கே என்ன சொல்லுது, தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படின்னு சொன்னால், மனுஷன், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, மனுஷன் தேவ தூதனையும் நியாயம் தீர்ப்போம் அப்படின்னு சொன்னால், அப்போ மனுஷனுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ சாதாரண ஒருவர் தேவதூதர்களை நியாயம் விசாரிக்க முடியுமா? இன்றைக்கி தேவனாலே படைக்கப்பட்ட எல்லா தூதர்களும் இருக்கிறாங்க. அப்படி தூதர்களுக்கு அந்த நியாயம் விசாரிக்கிற உரிமை கொடுக்கப்பட்டிருக்குதான்னு வேதத்தில் அங்கே அப்படி எங்கேயும் சொல்லப்படலை. ஆனால் மனுஷனுக்கு மாத்திரம்தான் சொல்லியிருக்குது, தேவ தூதர்களே நாம் நியாயம் தீர்ப்போம். அப்போ யோசிச்சு பாருங்கள், தேவ தூதர்களையே நீங்கள் நியாயம் தீர்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து சொல்லுது. அப்படின்னா உங்களுக்குள் இருக்கிற தனித்துவம் என்ன? இதை குறித்து தான் நம்ம தியானிச்சுக்கிட்டு வர்றோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனாலே பிறந்தவர்களுக்கு அவர்களுக்குள் இருக்கிற தனித்துவம், அவர்களுக்குள் இருக்கிற தெய்வத்தன்மை, அவர்களுக்குள் இருக்கிற ஆளுமை, அவர்களுக்குள் இருக்கிற அதிகாரம் என்ன? அப்போ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இன்றைக்கி நாம் எப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறோம்? நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் நான் ஒன்று சொன்னேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருந்தேன். நீங்கள், அதாவது அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. ஏதேன் தோட்டத்தில் புசிக்கக்கூடாத கனியை புசிக்கிறாங்க. நான் இதை குறித்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ கொஞ்சம் மேலோட்டமாக சொல்கிறேன். நன்மை தீமை அறியத்தக்க கனின்னு ஒன்று இருக்குது, இந்த கனியை நீ புசிக்காதுன்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு ஆதாமிட்ட சொல்லியிருக்கிறார். இப்போ சர்ப்பமானது ஏவாளுக்கிட்ட வந்து சொல்லுது, இந்த பழத்தின் கனியை நீ புசிக்கலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ ஏவாள் என்ன சொல்கிறா, இந்த பழத்தை நாங்கள் சாப்பிட்டோன்னு சொன்னால், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நாங்கள் சாப்பிட்டோன்னு சொன்னால், இதை சாப்பிட்ட அன்னைக்கு நாங்கள் செத்து போவோம், நாங்கள் மரித்து போவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார்னு. இங்கே 5வது வசனம் என்ன சொல்லுது, அப்பொழுது இந்த சர்ப்பம் ஏவாள்கிட்ட வந்து என்ன சொல்லுது, இந்த பாம்பானது ஏவாள்கிட்ட வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், அவங்க கண் திறக்கப்படும். அதாவது ஏற்கனவே அப்போ குருடாக இருந்தாங்களான்னா அப்படி இல்லை, அவங்க பார்க்குறது எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில் பார்க்குறாங்க. நிர்வாணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. நிர்வாணமாக இருந்தாலும் அவர்கள் நிர்வாணத்தை பார்க்கல. ஏன்னா அவருடைய பார்வை மாம்சீகத்தில் இல்லை, மாம்சீகத்தில் இல்லாமல் ஆவிக்குரிய ரீதியில் இருந்தது. அவர்கள் சிந்தனை ஆவிக்குரிய ரீதியில் இருந்தது. அவருடைய செயல்கள் ஆவிக்குரியவனமாக இருந்தது. முழுக்க முழுக்க தேவனாகிய கர்த்தர் பார்க்கறது போல. நான் முதல்ல சொன்னல, தேவனாகிய கர்த்தர் தம்மை போல உண்டாக்குனாருன்னு. அப்போ அவர் வேதம் சொல்லுது, அவருக்கு முன்பதாக சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமுமாக இருக்குதுன்னு சொல்லி, அவருக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நாம் வஸ்திரம் உடுத்து இருந்தாலும் இந்த வஸ்திரத்துக்குள்ள இருக்கிற நிர்வாணம் எல்லாமே அவருக்கு தெரியும். இதை எதையும் அவருக்கு மறைக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கறதுனால இவங்க இந்த மாம்சத்தை மாம்சிக கண்ணில் வருகிற இச்சையோடு பார்க்காம அவர்களுக்குள்ள அந்த பாவ சிந்தை இல்லாமல் இருக்குது. இப்போ ஏவாளும் இதே போல தான் அங்கே இருக்கிறாங்க, ஆதாமும் அதே போல தான் இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள அந்த மாம்சத்தின் பார்வை இல்லை, ஆவியின் பார்வை பார்க்கறதுனால இது நிர்வாணம், இது அசிங்கம், இப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள தெரியல. அப்போ இவர்களுக்கு ஆவிக்குரிய கண்ணில் பார்க்குறாங்களே தவிர மாம்ச கண்ணால் இவங்க பார்க்கல, மாம்சத்தில் இவங்களை யோசிக்கல. அப்போ இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுது, இங்கே சர்ப்பமானது என்ன சொல்லுது ஏவாளை பார்த்து, நீ சொல்கிற மாதிரி சாகலாமான்ட்ட, நீ இதை புசிக்கும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை என்னன்னு சொல்லி அறிந்து, இப்போ உனக்கு நல்லது கெட்டது என்னன்னு தெரியல,
சுயமாக உனக்கு யோசிக்கிற அறிவு இல்லை. இதை நீ சாப்பிட்டுட்டேன்னு சொன்னால் நீ சுயமாகவே சிந்திப்ப. நீ இதை சாப்பிட்டு நீ தேவர்களைப் போல, அதாவது தெய்வமாய் நீ மாறிடுவ. அது உனக்கு தெரியுமா? நல்லா கவனித்து பாருங்க. இந்த பழத்தை ஒரு புசிப்புக்காகவோ, அதாவது பசிக்காகவோ, வேற ஒரு நோக்கத்துக்காக இது சாப்பிடப்பட்ட பழம் இல்லை. இங்கே வேதம் சொல்லுது, இதை நீ சாப்பிட்டேன்னு சொன்னால் நல்லது கெட்டது தெரிஞ்சு தெய்வத்தை போல, தேவர்களைப் போல நீ மாறிடுவ. அப்போ இதை சொன்னதுக்கப்புறம் ஏவாள் அதை புசிக்கிறா. அப்போ புசிக்கப்பட்ட நோக்கம் என்ன? இதை சாப்பிட்டா நாங்கள் தேவர்களைப் போல மாறிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே இங்கே ஆதியாகமம் புஸ்தகம் 1:26 கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஏற்கனவே கர்த்தராகிய ஆண்டவர் மனுஷனை அவர் மாதிரி தான் வச்சிருக்கிறாரு. அதாவது தெய்வ சாயலில் தான் இருக்கிறான், தேவனை போல தான் இருக்கான், தேவர்களை போல தான் இருக்கிறாங்க. அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மனுஷனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. அவரை மாதிரியே, அவர் நம்மை போலவே, நம்மை மாதிரியே படைப்போன்னு சொல்லி படைச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார். வேற யாருக்கும் இப்படி அதிகாரம் கொடுக்கல. தேவனாகிய கர்த்தருக்கு எப்படி அதிகாரம் இருக்குதோ, பரலோக ராஜ்யத்தை சகல உலகங்களையும் ஆளும் அதிகாரம் இருக்குதோ, அதுபோல பூமியாலும் அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஏற்கனவே இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நீ தேவனாய் தான் இங்கே இருக்கிற, தேவர்களை போல தான் இருக்க இங்கே பூமியில். ஆனால் அது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க அப்போ தான் பிறந்திருக்காங்க, புதிதாக பிறந்த குழந்தை. அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, என்ன ஆளுமை இருக்குது அப்படிங்கிறதுக்கு தெரியல அவங்களுக்கு. ஆனால் இந்த பிசாசு என்ன கொண்டு வந்து சிந்தையை போடுதான்னா, நீ சாப்பிட்டா தேவனை போல மாறிடுவேன். அப்போ இங்கே நோக்கம் எப்படி வருதுன்னா, நான் அவரை போல மாறணும். அப்போ அவரை போல மாறணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடப்பட்ட பழம் இது. அவருடைய இடத்தை அடையணும், தேவர்களுடைய இடத்தை அடையணும், தேவஸ்தானத்தை அடையணும். அப்போ அந்த இடம் எனக்கு வேணும், நான் அந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக புசிக்கப்பட்ட பழம் தான் இது. நீங்கள் நல்லா திரும்ப தெளிவாய் கவனித்து வாசித்து பாருங்கள். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று அறிவார். இந்த பாம்பு சொல்லுது, கடவுளுக்கே தெரியும் நீ இதை சாப்பிட்டுட்டேன்னா நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சு தெய்வத்தை மாறியே நீ ஆயிடுவேன்னு அவருக்கு தெரியும். அதாவது அவர் போல நீ மாறிடுவேன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு அது சொல்லுது. அது சொன்னதுக்கப்புறமா இந்த அம்மா சாப்பிட்றாங்க. அப்போ இதை சாப்பிடப்பட்ட நோக்கம் என்ன? இந்த பழம் சாப்பிடப்பட்ட நோக்கம் தேவர்களை போல மாறுறதுக்காக, தேவத்தன்மையை அடைகிறதுக்காக, அவர் போல மாறுறதுக்காக. ஆனால் ஏற்கனவே கர்த்தர் அப்படித்தான் வச்சிருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது, அப்படி தான் படைச்சாருன்னு சொல்லுது. அப்போ இவங்களை பிசாசு தூண்டி விடுது. இந்த விழுந்து போன சாத்தான் உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொன்னானே விழுந்து போன தூதன். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறாரு, நீ உன்னதத்துக்கு ஏறுவேன்னு சொன்னியே, அகல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டாயே. அப்படி அவன் தன்னுடைய சிந்தையை இவங்களுக்குள்ள மெல்ல புகுத்துறான், இவங்களையும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக செய்கிறான். அப்படி அவர்கள் அதிகாரத்திற்காக அதை புசிக்கிறாங்க. நீங்கள் நல்லா இப்போ வாசிச்சு பாருங்கள். 1 கொரிந்தியர் 6:3 அங்கே என்ன சொல்லுது? தேவ தூதர்களை நியாயந்திருப்போம்னு அறியீர்களா? அப்போ அந்த அதிகாரம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீ சாதாரண ஆள் கிடையாது, அப்படி அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 82வது அதிகாரத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லியிருக்குது. சங்கீத புஸ்தகம் 82:6, நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். கர்த்தராகிய இயேசு சொல்கிறாரு, இங்கே சங்கீத புஸ்தகம் சொல்லுது, நீங்கள் தேவர்கள், நீங்கள் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன்.
அப்போ நம்ம பார்த்து இங்கே என்ன சொல்கிறாரு, நம்மளாம் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. ஒரு கழுதைக்கு பிறக்கிற பிள்ளை அது கழுதையாக இருக்கும். கழுதையுடைய பிள்ளை கழுதை. அப்போ தேவனுடைய பிள்ளை, அப்போ அது என்னவா இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நிறைய காரியங்கள், நிறைய ரகசியங்கள் நாம் அறியாமல் இருக்கிறோம். நாம் எந்த நிலைக்கு போகணுமோ அந்த நிலைக்கு போகலை. இன்றைக்கி சபையானது எந்த நிலையை அடைஞ்சிருக்கணுமோ அந்த நிலையை அடைஞ்சிருக்கலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் பூமியில் இறக்கும்போது அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நான் கற்றுக்கொண்டது வேதத்தில் இருந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது எந்த இடத்திலுமே நீங்கள் நினைக்கிறது போல், நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தெய்வம்னா வேற ஒரு எண்ணம் வச்சுருக்கிறீங்க, மனுஷன் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு எண்ணம் வச்சுருக்கிறீங்க. ஆனால் பொதுவாக நார்மலாக பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் தெய்வத்தன்மையை பூமியில் வெளிப்படுத்தவே இல்லை. ஒரு இடத்துல கூட நான் தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிறத எங்கேயுமே வெளிப்படுத்தலை. அவர் எந்த இடத்துலையுமே அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தலை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அவர் தண்ணீர் மேலே நடந்தார், மரித்தவர்களை எழுப்பினார் உயிரோட. அப்போ இது எல்லாமே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அதைத்தான் வேதம் சொல்லுது. முந்தின ஆதாம், முதல்ல இருந்த ஆதாம், தேவனால பிறந்த மனுஷன், அவன் மித்தமாய் பாவம் உலகத்திலே உண்டானதுனால அவன் அந்த அதிகாரத்தை இழந்து போனான். அவன் மித்தமாக மனிதனாகிய நாம் அதிகாரத்தை இழந்து போனோம். பிந்தினம் ஆதாமாகிய கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அவர் மரித்தவனை திரும்பவுமாக, மரித்து போயிருக்கிற நம் ஆத்துமாவை நம்மை உயிரோடு எழுப்பி மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு கொண்டு போகும்படியாக வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்குது. முதல்ல பிறந்த மனுஷன் ஆதாமை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு தகப்பன் யார்? அவன் தேவனால் பிறந்த மனுஷன். அப்போ அவனுக்கு தகப்பன் யார்? தேவனாகிய கர்த்தர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எப்படி பிறந்தார்? அவருடைய பிறப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுது? மரியின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார்னு. அப்போ தேவனாகிய கர்த்தருக்கு, கர்த்தராகிய இயேசுக்கு தகப்பன் யார்? பிதாவாகிய தேவன். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறக்கிறதற்கு காரணமாக இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர், அதே தேவனாகிய கர்த்தர் முதல் மனிதனாகிய ஆதாம் பிறக்கிறதுக்கும் காரணமாக இருந்தவர். அப்போ இரண்டு பேருக்குமே பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் ஒரே ஒருவர். அந்த முதல் மனுஷன் அவன் தேவனால் பிறந்தவன், தேவ சாயலை கொண்டவன், தேவ ஆவியை பெற்றவன். அப்படிப்பட்ட மனுஷன் அவன் செய்த பாவத்தினாலே, மீறுதலினாலே தேவ சாயல், தேவ மகிமை இழந்து போகிறான். அதுக்கப்புறமாக பல ஆயிரம் வருஷங்களுக்கு பிற்பாடு கர்த்தராகிய இயேசு பூமியிலே மனிதனாக அவதரித்து, முதலாக இருந்த ஆதாம் அந்த பாவத்தை செய்யாமல் இருந்து, பாவத்திற்கு உடன்படாமல் இருந்து, ஏதேன் தோட்டத்திலே மீறுதலுக்குட்படாமல் இருந்திருந்தான் என்று சொன்னால் அவன் எப்படி இருந்திருப்பான்? அவனுக்குள்ளே எப்படி இந்த சகல பூமியில் இருக்கிறவைகளும் கட்டுப்பட்டு இருந்திருக்கும் அப்படிங்கிறத அவர் காட்டுறாரு செஞ்சு. அவர் தெய்வத்துவத்தை வெளிப்படுத்தலை, மனிதனுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை தான் அங்கே காட்டுறார். அதனால தான் கர்த்தராகிய இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் தானும் இப்படிப்பட்டவைகளை செய்வான், இதிலும் மேலானவைகளை செய்வான்னு இயேசு சொன்னார். அப்போ இயேசு அங்கே என்ன சொல்கிறாரு? இயேசு மரித்தோரை எழுப்பினார், அவரை விசுவாசிக்கிறவன் அவனும் எழுப்புவான், அதிலும் அதிகமாக மரித்தவர்களை எழுப்புவான்னு சொல்லி இயேசு சொன்னார். இப்போ நானே இருக்கேன், ஒரு 10 பேரை 10 பேரை உயிரோடு எழுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்போ நான் நீங்கள் என்ன யோசிப்பீங்க? நான் இப்படி எழுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினைக்கிறது போல் நான் தெய்வம் அப்படின்னு ஆக முடியுமா? அப்படி கிடையாது. அந்த 10 பேரை உயிரோடு எழுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரம் அது. ஏன்னா பூமியில் இருக்கிற அனைத்தின் மீதும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் 1வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மனுஷரை உண்டாக்கின பிற்பாடு 27-28 வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தண்ணீரிலே ஜீவஜந்துக்கள், ஊரும் பிராணிகள், சமுத்திரத்து மச்சங்கள், மீன்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியின் மேலுள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கு மேலே அதிகாரம், சகலத்தையும் ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை கொடுத்தார். அப்போ அந்த அதிகாரம், காற்றை பார்த்து இறையாதன்னா அது இறையாது, அமைதியாக இருக்கும்.
ஏன்னா அந்த பூமிக்கு மேலே என்ன இருக்குதோ எல்லாம் அதிகாரம் கொடுத்துட்டாரு. இந்த பூமிக்கு இறங்கி வந்தால் பூமியில் இருக்கிற எல்லாமே மனிதனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். அதை தான் நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை நான் உங்களுக்கு வாசிக்க சொன்னேன். சங்கீத புஸ்தகம் 82வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் தேவர்கள், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். 7வது வசனம் சொல்லுது 82:7, ஆனாலும் நீங்களோ சாதாரண லோகத்தின் பிரபுக்களை போல செத்து விழுந்தீர்கள். கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு, இந்த வல்லமையெல்லாம் உனக்கு கொடுத்திருந்தாரு. ஆனால் நீ அந்த அதிகாரம் பெற்ற தேவ பிள்ளையா இல்லாமல், தேவ வல்லமையை தரிக்கப்பட்டவனா இல்லாமல், சாதாரண இந்த உலகத்தின் அதிபதியை போல, உலகத்தின் மக்களை போல செத்து மண்ணுக்குள்ளே போகிற. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், இங்கே தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்குள்ளே அதிகாரங்களை வைத்திருக்கிறார். இப்போ அந்த அதிகாரத்தை, அந்த தெய்வ தன்மையை நாம் திருப்பி எடுக்கிறதுக்காக தான் கர்த்தராகிய இயேசு திரும்ப இறங்கி வந்தார். அந்த அதிகாரத்தை நான் திரும்ப உங்களுக்கு தர்றேன், செத்து போன ஆத்துமாவை நான் உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு வந்தார். அப்போ அந்த இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, அந்த இயேசு பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து மரித்து போய் இருக்கிற நம்முடைய ஆவியை உயிர் பெறச் செய்கிறாரு. நீங்கள் ஒரு வசனம் வாசிங்க, யோவான் புஸ்தகம் 10வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லியிருக்குது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லால் எரிஞ்சு கொள்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. யோவான் புஸ்தகம் 10வது அதிகாரம் வாசித்தா தெரியும். அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு நன்மை தானப்பா செஞ்சுருக்கேன், உங்களுக்கு தீமை ஒன்றும் செய்யலையே, பிறகு எதுக்காக என்னை கொல்றதுக்கு பார்க்குறீங்கன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யூதர்கள், நீ நன்மை செய்ததுக்காக நாங்கள் உன்னை கொல்ல பார்க்கல, நீ உன்னை நீயே தெய்வம்னு சொல்கிறதுனால, நீ அவருடைய குமாரன்னு சொல்கிறதுனால நாங்கள்லாம் உன்னை கொல்ல பார்க்குறோன்னு, அதுக்காக தான் கொல்ல வர்றோம். அப்போ கர்த்தராகிய இயேசு சொல்கிறாரு, யோவான் 10:34 சொல்லியிருக்குது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? நீங்கள் தேவர்கள் என்று எழுதியிருக்கவில்லையா? அது 35வது வசனம் சொல்கிறாரு, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களே தேவர்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்க. நல்லா கவனிச்சு பாருங்க, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களே தேவர்கள். ஒருமையில் இல்லை, பன்மையில் சொல்லியிருக்குது. ஒரு மனுஷனை ஒருவரை குறித்து இங்கே சொன்னது கிடையாது. தேவ ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள், கிறிஸ்து யாருக்கெல்லாம் இருக்கிறாரோ, கர்த்தராகிய இயேசு யாருக்குள்ளெல்லாம் வாசம் பண்ணுகிறாரோ அவர்கள் எல்லாமே தேவர்கள் என்று சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. அது என்ன சொல்கிறாரு, வேத வாக்கியம் பொய் கிடையாது, வேதத்தில் எழுதியிருக்கிறது ஒன்றும் பொய் கிடையாது, அது எல்லாமே உண்மை. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த வேத வாக்கியங்கள்லாம் உண்மைன்னு நம்புகிறீங்களா? யோவான் புஸ்தகம் 10:34, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? 35, வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களே தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. அப்போ இந்த வசனங்களை வாசித்து பாருங்க. அடுத்து நான் சொன்னது போல 82:6வது வசனம், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் என்றும், இதெல்லாம் இங்கே வேதத்தில் சொல்லி இருக்குது. அதுக்கடுத்து 1 கொரிந்தியர் 6:3 நான் சொன்னது போல தேவதூதர்களே நாம் நியாயம் தீர்க்கும் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, எந்த நிலை நாம் இருந்திருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அதிகாரம் நமக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்குது, அப்போ நாம் எந்த ஆளுமை நாம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை என்ன நிலையில் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு நாள் ரொட்டிக்காக, ஒரு நேர சாப்பாட்டுக்காக, போற்ற வஸ்திரத்துக்காக, இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் குடியிருக்கிற வீட்டுக்காக, அற்பத்தனமான எந்த காரியத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருக்குது பாருங்க. எந்த நிலையில் இருந்திருக்க வேண்டிய நாம் ராஜாக்களாய், ராஜாவை போல, ராஜாவுக்கும் மேலே தேவர்களாகி பூமியிலே ஆட்சி செய்து கொண்டு இருக்க வேண்டிய நாம, சரி இயேசுவுக்கு முன்னாடி நிலைமை இப்படி இருந்ததுன்னா அது பரவாயில்லை. ஏன்னா ஏதேன் தோட்டத்திலேயே மனுஷன் தேவனுடைய ஆவி இழந்து போனான்.
ஆனால் இயேசு வந்ததுக்கப்புறம் சபையின் பிள்ளைகளும் சபையின் மக்களும் எப்படி மாறி இருந்திருக்கணும்? பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து வந்து உங்களை உயிர்ப்பிக்கவில்லையா? கிறிஸ்து உங்களுக்கு தம்முடைய ஆவியை மீண்டும் கொடுக்கவில்லையா? நீங்கள் சொல்கிறீங்களே நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்று. பரிசுத்த ஆவி எங்களிடத்துல தான் இருக்கிறாரு. நாங்கள் தான் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், நாங்கள் தான் பரிசுத்தமாய் ஆராதிக்கிறோம், நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவியம் பண்ணுறோன்னு சொல்லி. அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவர்கள் வேதம் சொல்லி இருக்குது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நடக்குதா? சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி இருக்க, ஒன்றும் அவனுடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தவில்லையேன்னு. அது இயேசுவுக்கு முன்னாடி பரவாயில்ல, இயேசுவுக்கு அப்புறமும் அப்படி தானே இருக்குது. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறோம், சபைக்கு போகிறோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறோம், அதுக்கு அடையாளமாக அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னும் தேவ சாயல் வெளிப்படலையே, தெய்வத்தின் தன்மை வெளிப்படலையே. தேவ ஆவி நமக்குள்ளே, கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருப்பார் என்று சொன்னால், அவருடைய ஆவி உள்ளே இருக்குதுல, உள்ளே இருக்கிறது யாரு? கர்த்தராகிய ஆண்டவர் உள்ளே இருக்கிறார். அப்போ இது பார்க்க உடம்பு, ஆனால் உள்ளே இருக்கிறது யாரு? கர்த்தர் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர், தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்போ இங்கே நிற்கிறது யாரு? நீங்கள் பார்க்கறது யார்? இந்த உலகம் யாரை பார்க்கணும்? தேவனாகிய கர்த்தரை பார்க்கணும், கிரியைகளில் வெளிப்படணும். ஆனால் அப்படி இல்லையே, இன்னும் சபை அதை புரிஞ்சுக்கிடவே இல்லையே. நான் ஒரு சபையில் இதை குறித்து நான் இன்றைக்கி விளக்கமாக ரொம்ப பேச முடியல. ஒரு சபையில் நல்ல ஆழமாக இதை குறித்து பேசும் பொழுது ஒரு பெரிய போதகர் ஒருவர், நான் இதை குறித்து பேசும்போது அவருக்கு இதை குறித்து ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒத்துக்கொள்கிறதுக்கு மனம் வரல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? வசனங்களை, வார்த்தைகளை எங்கெல்லாமோ சுற்றி திருப்பி விட்டு அப்படியே ஜனங்களுடைய இருதயத்தை இந்த வார்த்தையை விட்டு விலக்கி விட்டுறாரு. தானும் புரிஞ்சுக்கிட மாட்டேன், மற்றவங்களையும் புரிஞ்சுக்கிட விட மாட்டேன், நீயும் அந்த நிலைக்கு போக மாட்டேன், மற்றவனையும் அந்த நிலைக்கு போக விட மாட்டேன். சபை உயிர் பெறணும். இன்றைக்கி நீங்கள்லாம் நினைக்கிறீங்க இங்கே சபை உயிருள்ள சபை, உயிருள்ள சபை அப்படின்னு. உண்மை அப்படி இல்லை. நீங்கள் நல்லா வேதத்தை தியானித்து பார்க்கணும். கர்த்தராகிய தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் சொன்னால், கர்த்தராகிய ஆண்டு உங்கள் சபையிலே வாசம் பண்ணுவார்னு சொன்னால் அது நிலையே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு உதாரணமாக நீங்கள் 1ஆம் நூற்றாண்டு சபையை பார்க்கணும், அப்போஸ்தலர் காலத்தில் நடந்ததை பார்க்கணும். அதுபோல் இன்றைக்கும் நடக்கும். அப்படி நடக்கும்போது தெய்வ சாயலிலே சாயலை நீங்களும் பெற்றிருக்கிறீங்க, அந்த தெய்வத்துவம் உங்களுக்குள்ளேயும் இருக்குது, உங்கள் சபையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்களும் அந்த நிலையை அடையலை, இன்னும் புரிஞ்சுக்கிடவும் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இன்னும் இதை குறித்த காரியங்களை இன்னும் வரும் நாட்களில் நான் விளக்கமாக உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். இதை குறித்து இன்னும் அதிகமாக வரும் நாட்கள் நான் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் சில காரியங்கள் இதை குறித்து எனக்கு தெளிவாய் நான் இன்னும் உங்களோடு கூட பேச விரும்பணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், ஃபோன் பண்ணி பேசலாம், ஆலோசனை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு வேளை ஏதாவது காரியம் எனக்கு சொல்ல விரும்பினாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.